ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 9 பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஆர்டர் பண்ணதை வாங்கிக்கிறோம். பர்ச்சேஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அவர் செல்ஃப் செக் அவுட் கவுண்டர். இதை நம்ம இங்கே தான் போட போகிறோம். இந்த பக்கம் வந்துடும், ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் மூடி இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகண்ட். ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் சைடாக தூக்கி வச்சுருவோம். ஓகே, வச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் செல்ஃப் செக்டு கவுண்டர் எடுத்து எடுத்து இந்த இடத்துல இதை ஒட்டி வச்சிடும். வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ ஏன்னா கஸ்டமர் இந்த சைடு தான் வந்து நிற்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். செக் அவுட் க்ளோஸ், திறந்து விட்டுறேன். ஏன்னா வாங்க வேண்டியவங்க வாங்கிட்டு இருக்கட்டும், நீங்களே பார்ப்பீங்க. அவங்களாம் செக் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இது என்ன தெரியுமா, நம்ம ஒரு லாங் ப்ரெஸ்ன்னு ஒன்று பண்ணணும். அதாவது அவங்க பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் அவங்களுக்கு. அந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பார்க்க போகிறீங்க தி கிரேட் கிரிகோல் அண்ட் மேஜிக் ஷோ. பாருங்கள், அவங்களே செல்ஃப் செக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் அவுட் பண்ணிட்டு அவங்களே கார்டை ஸ்கேன் பண்ணி கார்டை பேக் இங்கே எடுத்துக்கலாம். அவங்களே எடுத்துக்கலாம். ஆனால் காசு நம்மளுக்கு வந்துடும். எப்படி சில நேரம் ஸ்டக் ஆகிடுவாங்க. செல்ஃப் கஸ்டமர் இஸ் வெயிட்டிங் ஃபார் லாங் ப்ரெஸ் அப்படின்னு வரும். உங்களுக்கு வரும்போது காட்டுறேன். அவங்க வாங்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம 3rd லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அந்த டேப்லெட்டுன்னு சொன்னால அதை வாங்க முடியும். ஆக்சுவலாக இது எபிசோடு 8. நம்ம 10 எபிசோட் தான் எடுக்க போகிறோம். ஓகே, சீக்கிரமாக முடிக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் அதை அடிக்கிடுறேன். லாங் ப்ரெஸ் வரும்போது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே லாங் ப்ரெஸ் பாருங்கள். அதை அடித்து பிடிச்சோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி தரோம். அவங்களுக்கு அவங்க செய்ய தெரியலன்ற காரணத்தினால அவங்க பே பண்ணிட்டு மீதி வேலையை பார்த்துருவோம். நான் அடிக்கிறேன். ஓகே, ஸோ கடை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. 1 மணி ஆச்சு நம்மளுக்கு. பாருங்கள், ஐயோ பில்லெல்லாம் கட்டணும். நேற்றுக்கே பார்த்தோம். இருங்க, வெளில போய்ட்டு மேனேஜ்மெண்ட் போய்ட்டு கிட்டத்தட்ட $200 கிட்ட லோன் பேமெண்ட்டு. ஆல்மோஸ்ட் $200 தூக்கிடுச்சு நம்மகிட்ட லோன் பேமெண்ட் மட்டும். நான் எடுத்த லோனுக்கு நான் 5 நாள் பேமெண்ட் பண்ணணும். இன்னும் 4 நாள் பேமெண்ட் லெஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ வீடியோ வராது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லோனை சீக்கிரமாக கட்டிடுவேன். ப்ரைஸிங் நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோம். சிலது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி வச்சுக்கோம். அதுதான் ப்ரைஸிங் பண்ணி வச்சுருக்கோம். லோனு, மேனேஜ்மெண்ட்டில் லைசன்ஸ், இந்த லைசன்ஸ் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டோரேஜ் செக்ஷன் 2 இதை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு கேஷியர் ஹையர் பண்ணி விட்ருவோமா? ஸ்டோர் லெவல் 10 வேணுமா? பாருங்கள், கஸ்டமர் வெயிட்டிங் ஃபார் லாங் ப்ரெஸ். வாங்க போய் லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டு வருவோம். 2 பொருளுக்கு லாங் ப்ரெஸ். ஓகே, சொல்ல இந்த நர்வாரா காஃபி ரோஸ்ட் மட்டும் சீக்கிரமாக கழிவு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இன் அவர் ஷாப். அதை போட்டுருவோம். தண்ணி பாட்டில். ஓகே, ஸோ இப்போ நான் பில் போட்டு அவங்களே போயிடுவாங்க. நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கணும்.
ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா புது செக்ஷன் வாங்கிப்பேன். அப்போ தான் நம்மளால் இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரேலாம் வைக்க முடியும், ரேக்ஸ் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு க்ரோத்தில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் செக்ஷன் 2. ஓ இங்கே ஓப்பன் ஆயிருக்கா? அப்புறம் இங்கேருந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் சைன் வந்து இங்கே போயிடுச்சு. லோகோ மாறிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை ரேக் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்போ லாங் ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே இருக்க லைட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவோம். இந்த கேமில் லைட் நகர்த்த முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். தாராளமாக நகர்த்த. நமக்கு படமே இருட்டாயிடுச்சு. ஒரு 2-3 நடுவில் ஒரு லைட் வாங்கி போடணும். ஐயா இந்த இடத்துல லைட் எங்கே இருக்கா? ஓகே, என்னென்ன வாங்க ஞாபகம் இல்லையே. வந்து நல்ல ஏர்னிங் போயின்ட்டுருக்கு. ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸில் எதுவுமே சீஸ் மட்டும் வாங்கணும். சீஸு காஃபி 2 நடக்குது. சீஸ் 1 இல்லை சீஸ் 2 காஃபி 2. சரி ஓகே கைஸ். ஐயோ ஒரே நிமிஷம், சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை முடிச்சே ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னா நான் சொன்னல ஃபோனில் சார்ஜ் ரொம்ப பயங்கரமாக கம்மியாயிடுச்சுன்னு, அதனால் எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பில் வாங்கினா அது வரைக்கும் ஐயோ எவ்வளோ. ஓகே, பேங்க்கு பில்லு ஆடி கட்டணுமா, அதையும் கட்டிடும். ஓகே, ஏதோ இது பண்ணோமே லாஸ்ட் டைமு. க்ரோத்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆடாப்பா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கணும். நம்மளோட செல்ஃப் செக் அவுட். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், ஆண்டி ஒட்டி இங்கே ஒட்டி இப்படி வச்சிருவோம். ஓகே, இப்போ செக் அவுட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கடையை திறந்துடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் கஸ்டமராச்சும் வந்துருப்பாங்க. அவங்க வர்றது அவங்க வந்து எடுக்கிறதுக்கும் நான் அடுக்கிறதுக்கும் கரெக்டாக. கடைசியில் எல்லாத்தையும் முதலேருந்து பண்ண வச்சுட்டாங்க. கடுப்பு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திறந்தாச்சு. தேவையான காசு வச்சு செக்ஷனை பெருசாக்கிடுறேன். இவர் எடுத்தால் இவர் எடுப்பாரா மாட்டாரா? எப்படா அம்மாய மில்லி மந்திர மில்லி அவரே எடுக்கிறாரு. சரி இல்லையே, அப்போதான் பார்க்குறேன் கேட்குறேன். ஊற்றி இங்கே ஊற்றி வச்சிருவோம். ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருளை மார்க்கெட்டில் போய் ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடம் காலியாக இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு இந்த இடத்துல போட்டுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷாப்பில் எல்லாத்தையும் ஒன்று ஆர்டர் பண்ண போகிறேன். தேவைப்படுதோ படலையோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒரு மூளையாக போட்டு வச்சுக்கணும். அதுதான் ஒன்று. ஓகே, ஆட் பண்ணல. ஓகே, இப்போ நம்மளோட ப்ரைஸ் வந்து 300 காட்டுது. ஓகே, ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கிறாரு எவ்வளோ பொருள். 1 காஃபி 2 காஃபி 3 காஃபி
ஒரு $50 இருக்குமா? $66. கடவுளே, அஜித்து எங்கேயா இருக்கீங்க? இந்த பக்கம் போயிட்டு காண தெரியல. ஃபோன் பயங்கரமாக இல்லை. ஓகே, ஃபோன் டச்சு செட்டப் பண்ணி அதுவும் வேலை பண்ணுறேன். ரெண்டாக ஃபில் பண்ணி வச்சு வேறு மாதிரி வச்சுருச்சேன். $66 வர அளவுக்கு நம்ம கடை அவ்வளோ ஃபேமஸ். முன்னாடியே நிறையா காஃபி டெஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதனால இப்போதைக்கு யாருக்கும் வந்து சொல்லுவேன், என்னடா நல்லா காஃபி டெஸ்ட் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர மாட்டேன்னு சொல்லி. முட்டை 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 கோழி முட்டை முட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா மேலே பண்ணிட்டு இதை எடுத்து எடுத்து இந்த பக்கம் சேஃப்டி கட் முடிச்சிட்டாரா? எனக்கு அப்படி எடுத்து இந்த ஃப்ரிட்ஜு பக்கத்தில் கொஞ்சம் வச்சிடும் கேப் போட்டு. இப்போ இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி லைனாக கேட்கு. அது சொல்லிக்கிறேன் இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டி செக்அவுட்லாம் இருக்குது. ஃபுல்லாக இல்லை, செக் அவுட்டை எடுத்தவங்க செக் அவுட் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, ஐ எம் ஸோ சேட். இந்த டேவோட எண்டில் காட்டுறேன். நான் அதுலேயே நிறைய நிமிஷம் போயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாக, அதனால நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. கஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மறுபடியும் முதலேருந்து விளையாடுற மாதிரி வச்சு இல்லை. மற்ற கேம்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு எபிசோட் மட்டும் கிடைக்கிட்டாங்களா? சரி, ஓகே, நல்லா வியாபாரம் போகுது, நல்லா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பல்பு வாங்க தான் வச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த டேவோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நஷ்டம். ஆமாம், 1279 $1300 கிட்ட நம்மளுக்கு நஷ்டம். பாட்டில் வாட்டரோட ரேட் ஏறி இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்தேன். ஸோ அப்புறம் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off from Saidan. Bye bye.